சரிங்க சார். எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இப்ப ஹிந்துலாம் பார்த்துருக்கிறோம், முஸ்லீம்லாம் பார்த்துருக்கிறோம். கிறிஸ்டியன் லா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா? அதுலயும் இந்த மாரி வேரியேஷன்ஸ் இருக்குங்களா? கிறிஸ்டியன் லான்றது வந்து ஜென்ரல் லா வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு பொருந்தும் அந்த இடத்துல. ஸோ அதில் வந்து பைகாமி இஸ் நாட் அலோட். பைகாமின்றது வந்து இரண்டாவது திருமணம் வந்து அலோடே கிடையாது. ஏன் ஹிந்து லாலையும் வந்து இரண்டாவது திருமணம் அனுமதி கிடையாது. முதல் மனைவி பர்மிஷன் கொடுத்தா கூட பர்மிஷன், ஆனால் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான பர்மிஷன் எப்போதுமே உண்டு. கண்டிஷன்னா இந்த மனைவி அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை என்ற சென்ஸ் என்னன்னா, ஒரு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. டிவோர்ஸ் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு அது ஒரு காரணமா சொல்ல முடியும். என் கூட வாழல, வேற ஒரு பொண்ணு கூட கள்ளத்தோட வச்சிருக்காரு, அதனால அதை வந்து நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. சார் இப்ப ஹிந்துலாம் படி அவங்க ஓகே கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து வாழ்ந்தா சொத்துல சம உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படுமா? இதே முஸ்லிம்ஸ்லயும் அதே மாதிரி சம உரிமை இருக்குதுங்களா? அதாவது இப்போ ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழ்றாரு ஒருத்தர், மனைவி இருக்கும்போது ஹிந்துல, அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சேர்ந்து வாழ்ற அந்த பெண்ணுக்கு சம உரிமை கிடையாது. அவங்கள வந்து ஒரு வாரிசா எடுத்துக்கவே மாட்டாங்க இவர் காலத்துக்கு அப்புறமா.